ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் கேள்விக்குறியாக உள்ளது என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியை 3 விதமாக பிரித்தாளும் சூழ்ச்சியை பாஜக செய்து அதன் மூலம் தமிழகத்தில் கால் ஊன்ற முயற்சி செய்து வருவதாகவும் அதிமுகவினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி காட்சிப் பொருள் பட்டியலில் இருந்து நீக்கி மத்திய அரசு தீர்மானம் கொண்டு வந்திருந்தால் ஜல்லிக்கட்டு நடத்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்றும் திருநாவுக்கரசர் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். சட்ட திருத்தத்தை இப்போது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் பதிலாக மத்திய அரசே கொண்டு வந்திருக்க வேண்டும். விலங்குகள் வதை தடை சட்டத்திலே மாற்றமும், காட்சிப்படுத்தக்கூடிய மிருகங்கள் பட்டியலில் காளைகளை இருந்து விலக்களித்தும் இதற்கான சட்ட திருத்தங்களை மத்திய அரசு ஏற்கனவே கொண்டு வந்திருந்தால் உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக எளிதில் ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுவதும் எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்றிருக்கும்.